பந்தம் இது பாசத்தால் இணைந்த பந்தம். பந்தம் பந்தம் இது ஹலோ ஆண்டி, ஈத் முபாரக். அம்மா, யாருக்கு ஈத் முபாரக் சொல்லிக்கிட்டு இருக்க? நாளைக்கா? இன்னைக்கு இல்லையா? அச்சோ. சரி ஆண்டி, அட்வான்ஸ் விஷஸ். ஏம்மா, பாயம்மா ஆண்டிக்கு கால் பண்ணேம்மா. சரி. ரம்ஜானுக்கா? ஆமாம்மா. அப்படி நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்றலான்ட்டு தான் போட்டேன், பாருங்க மறந்துட்டேன் சொல்ல. சரி விடு, நான் கூப்பிட்டுக்கிறேன். அண்ணி, அத்தை வாங்க வாங்க வாங்க. ஐ அத்தை, வாங்க அத்தை. வாரம். ஏம்மா, இப்போதான் உனக்கு நேரம் கிடைச்சதா வர்றதுக்கு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? ஏன், நீ பிள்ளைகளுக்கு லீவ் விடணும்ல, அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரணும். அந்த மனுஷன் வரமாட்டேன்னு நிற்கிறாரு. வரமாட்டேங்கிறாரா? ஏம்மா, நாங்கள் கூப்பிட்டதுல எதுவும் குறை வச்சோமாம்மா? இல்லை நீ, அந்த ஆளு கொண்டே உங்களுக்கு தெரியுமே, திடீர்னு கிளம்பி வந்தாலும் வருவார். என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குணம். இப்படி நீ காலம் பூரா கஷ்டப்பட்டுட்டே கிடக்க. என்ன சாப்பிட்ற? மறுமணி உட்காருங்க, இட்லி சாப்பிடுங்க. அடே, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அதை ஏன்டா கேட்குற? பரவாயில்லத்தே, சாப்பிடட்டும். இட்லி சூப்பர், சாம்பார் அதை விட சூப்பர். பாத்தீங்களா நீ, என்னமோ இட்லியே பார்க்காதவே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. வீடு பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி வா, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்னம்மா, கல்யாணம் பொண்ணு எல்லாமே வாங்கியாச்சா? அதுக்கு எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்து விட்டாங்க பாருடா. இல்லப்பா, நீங்களாம் போய் விளையாடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏம்மா, ஏதாவது எடுத்து வைக்கணுமாம்மா? ஆமாம்மா, இந்த உள்ள மளிகை சாமான் மூட்டைலாம் கொண்டு வந்து இறக்கிருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் பிரித்து வைக்கிறியா? சரிம்மா. நீ எல்லாரும் ஒன்றா செய்வோம் வாங்க. சரி வாங்க, உள்ளே போவோம். பிள்ளைகளா, பார்த்து பத்திரமா விளையாடுங்க, எங்கிட்ட போயிடாதீங்க, வீட்டுக்கு பக்கத்துல விளையாடுங்க. சரிம்மா. இந்தாம்மா, காப்பியை குடி. ஆகா, அண்ணி காப்பியா? கொடுங்க. இதை குடிச்சு எத்தனை நாள் ஆகுது? அண்ணி, நீங்கள் என்ன காப்பி தூள் தான் யூஸ் பண்ணுறீங்க? அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசம் கமக்கமன்னு. பேர் சொல்லக்கூடாதே. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுறதை தானே சொல்கிறீங்க, சொல்லுங்கள். உதயம் ஃபில்டர் காப்பி பொடி. வீட்டில் அரைச்சிட்டு கிடந்தேன், இப்போ முடியலம்மா, அதனால் கடையில் வாங்கிறது. இது நல்லா தான் இருக்கும்மா, நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி மாதிரியே இருக்குது. சரிண்ணே. ஏம்மா உமா, அதுக்கப்புறம் எடுத்துருமா ஒவ்வொன்றா. சரிம்மா. அப்புறம் அண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களா? ஏம்மா, யாரையும் கூப்பிடலம்மா, வீட்டோட வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் நான் கூப்பிட்றேன். ஏன் நீ பெரியவங்களெல்லாம் கூப்பிடலன்னா சண்டைக்கு வருவாங்களே? இல்லைம்மா, பொண்ணு வீட்டுக்காரங்க சிம்பிளாக முடிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, கல்யாணத்தப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கலான்னு நானும் விட்டுட்டேன். திடீர்னு தானே இப்படி சொன்னாங்க, சீக்கிரம் பரிசம் வைக்கணும்னு. ஆமாம், சரி. சின்ன மாமியா டேன் சித்தி, சண்டைக்கு வரப்போது பார்த்துக்கங்க. உங்கள் அண்ணனை பொறுத்து விட்ற வேண்டியதே. பாவம் எங்கள் அண்ணன், நல்ல பாவம். நான் தாண்டி பாவம், உங்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டு இங்கிட்டு 4 அடி அங்கிட்டு 4 அடி வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்தில் வாக்கப்பட்டு உங்களை என்ன பண்ணிட்டாக, கொடுமைப்படுத்திட்டோமா? அது வேற பண்ணுவீங்களாட்டி? உங்களை எங்கள் அண்ணன் எப்படி தாங்குறாரு? இந்த மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் புருஷன் மாதிரி குரங்கு மாதிரி ஒரு புருஷன் உங்களுக்கு வாச்சிருந்தா அப்போ தெரியும். ஆத்தாடி, அது சரிதான், உன் புருஷன் மாதிரியெல்லாம் இருந்தால் அம்பிடுதேன். நான் எங்கள் அம்மா ஆத்தா வீட்டுக்கு ஓடே போயிருப்பேன். நீ காட்டி பொறுமையாக இருக்கம்மா. அம்மாடியோ, என்ன பண்ணுறது, நீ என்னோட தலைவிதி. நல்லா படித்த மாப்பிள்ளை, சம்பாதிக்கிற மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த ஆள் படுத்துகிற பாடு பெரும்பாடாக இருக்குது. நம்ம கல்யாணம் பொண்ணு மருதணியெல்லாம் அரைச்சி வச்சாச்சா? அத்தை, நைட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அத்தை. ஏம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா சேப்பாக பிடிக்கும்ல நாளைக்கு. ஆமாத்த, இப்போ வச்சா வேலையெல்லாம் இருக்குல்லத்த, நைட்டு வச்சுட்டு தூங்குறேன். அம்மா கண்ணு, இப்போ வச்சுக்கோ, உனக்கு என்ன வேலை இருக்குது? அத்தை தான் வந்துட்டால, நாங்களாம் பார்த்துக்குறோம். ஏம்மா, நைட்டு வச்சுக்கிறேம்மா, எல்லோரும் ஒன்றா வச்சுக்கலாம், நைட்டு நல்லா பேசிக்கிட்டே வைப்போம். இப்போ ஒன்றும் வேணாம்மா, கொஞ்சம் வேலை இருக்குமா, நானும் கூட மாட ஒத்தாசை செய்கிறேன். ஏம்மா, என்ன இவ இப்படி இருக்கா? அத்தை, அவள் எப்போவுமே அப்படித்தானே. என் பிள்ளை இல்லைன்னா இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கல்யாணம் கட்டி போயிட்டானா எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகி போயிடும்.
ஏம்மா கவலைப்படாதம்மா. நீ என்ன பிள்ளைய சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க, விடுங்க. சரி சரி நைட்டே வச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற வேலையை பார்ப்போம். அம்மாச்சி வாங்க வள்ளியம்மா வாங்க. என்னென்ன எடுத்து வைக்க சொல்லு. வாங்க வள்ளியம்மா. பாருடி. உன் நாத்தனக்காரி வந்துட்டாளா? வாமா வாமா, நல்லா இருக்கியா? எல்லாரும் வந்துட்டீங்களா? நானும் பையனும் மட்டும் வந்திருக்கோம். பொண்ணு அப்பாவும் வீட்டில் இருக்காக. நாளைக்கு வந்தா வருவாங்க. ஏன் உன் பிடிச்ச வரலையா? வருவாங்க. நல்லாப்பா உங்கள் அண்ணன் நல்லா கட்டு வச்சா கிளியை பிடிச்சி குரங்கு கையில் கொடுத்துட்டான். என்ன பாடா படுத்துடியாவே. ஆமாம் வள்ளியம்மா. சரி சரி நீ வாங்க கொஞ்சம். என்ன அது சொல்லு. கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு விட்டு வள்ளியம்மா. அடிக்கிற வெயிலில் காப்பி குடிக்க தோணலடி. வேணாம்டி, அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடி அது மூட்டையில்? மளிகை ஜாமெல்லாம் வாங்கினது எடுத்து வையின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த அவ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. சரி வருஷத்தட்டெல்லாம் எடுத்து வச்சியா? ஆமாம் வள்ளியம்மா எடுத்து வச்சுட்டேன். வேறு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. சமுக்காலம் எடுத்து வை உரிக்கிறதுக்கு. அப்புறம் இல்லைன்னா பாயை எடுத்து வை. அப்புறம் வேறு என்ன, சந்தனம் வாங்கிட்டு வர சொன்னியா? சந்தனக்கும் பன்னீர் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னியம்மா? எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அப்போ சந்தனத்தை எடுத்து அந்த கும்பால போட்டு வை. முன்னாடியே போய் அப்போ நம்ம கலக்கிக்கலாம், மறந்துடுவோம். சரி வள்ளியம்மா. வள்ளியம்மா நீங்கள் எங்கள் அன்னைக்கு தாய்க்கு தாயாந்து எல்லாம் சொல்கிறீங்க. ஆமாட்டி, அவன் என் பொண்ணு ஆட்டுட்டான். நான் பெறாத மவடி காமாச்சி. உள்ள என்ன கஷ்டப்பட்டு இந்த 5-6 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கா. அவளுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்காம. வள்ளியம்மா வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சேலெல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னேன். எடுத்து அயன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிடுங்க. ஆனால் கட்டிக்கலாம் என்னமோ பிரிய பிள்ளிட்டுங்கன்னு சொல்கிறாங்களே, அதை செஞ்சு வச்சுக்கலாமே. வள்ளியம்மா இந்த நம்ம வீட்டில் ஒருத்தி இருக்கல்ல மேக்கப்பு போடுறவ, அவளை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். அத்தாடி அவளையா? ஏன்டி அன்னைக்கு குரங்கு மாதிரி ஆக்கி விட்டு அவளை போய் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி. வேற யாராவது கூட்டிஷனை கூப்பிட்டுடி. மாமா வேணாண்டி. ஏன் வள்ளியம்மா? ஆமாடி ஆமாம், அன்னைக்கு வள்ளியம்மாவை குரங்கு மாதிரி ஆக்கி விட்டுட்டா. என்ன வள்ளியம்மா நீங்கள்? ஏன் மருமாவை பியூட்டிஷியன் படிச்சிருக்கா? ஆமாம், நல்லா பியூட்டிஷியன் படித்தா. அன்னைக்கு நீ பார்த்துருக்கணுமே, என்ன குரங்காக்கி விட்டாடி. ஆமாத்தே. அப்படியா? ஆத்தாடி, நான் ஃபேஷியல் பண்ணிக்கலாம்ல நினச்சேன். நல்ல வேலை நீ ஃபேஷியல் பண்ணலை, அப்புறம் உனக்கு பேச்சே இல்லாமல் போயிருக்கும். வாங்க வள்ளியம்மா, ஏதோ அன்னைக்கு தப்பு பண்ணிட்டா, அதுக்காக என் பிள்ளைய ஒரே சொல்லாதீங்க. இங்கே பாருடுங்க, உன் மவளை சொன்னோன்னே இவ்வளோ கோவம் வந்துச்சு. வள்ளியம்மா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டில் 10 பவுன் சங்கிலி போடுறாங்களாம்மா. ஆமாம், புடவை 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதை பரம்பரை சங்கிலியா 10 பவுனுக்கு எடுத்து வச்சிருக்காங்களாம்மா. சம்மந்தி வீட்டில் சொல்ல மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. பாருடா, ராசியானவ தாண்டி உமாவா. கொடுத்து வச்சவ, கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நல்லா இருக்க பாரு. போய் நல்லா இருக்கணும் பிள்ளை. போய் அங்கே பொறுமையா நல்ல விதமாக நடந்துக்கணும். என்னடாம்மா? சரி வள்ளியம்மா. அவங்க முன்ன பின்ன கோவப்பட்டாலும் அனுசரித்து நடந்துக்கணும். அம்மா அப்பா எப்படி வளர்த்துருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ போய் கோவப்படாமல் நல்லபடியாக வாழணும். என்னடா? சரி வள்ளியம்மா. எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறத நினச்சதும் கவலையாக இருக்குது. கவலையாட்டம் இருக்கும், என்ன பண்ண, நாங்கள்லாம் அப்படி தான். அப்புறம் பழகிக்கும்மா. இந்த உங்கள் அட்டைக்காரியெல்லாம் அவ்வளோ செல்லமாக அவங்க அண்ணன் வளர்த்தான். இன்னைக்கு பாரு, ஒரு குரங்கு கையில் மாட்டிக்கிட்டு அவன் அண்டா பாடுபடுறான். அப்பையும் பொறுமையாக இருக்கால பிள்ளை. ஆமாம்மா, அதுக்காக எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லை. எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசிடணும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுமா. ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் நடக்குது, ஏதோ ஒரு இதில் காசில் பேசிடுறாங்க அப்படின்னா மட்டும் அனுசரிச்சுப்போ. சும்மா எல்லாம் பண்ணாலும் சும்மா இருக்கக்கூடாது. என்ன உடனே அம்மாட்ட சொல்லிவிடு. சரி வள்ளியம்மா, அவங்களாம் அப்படி இல்லை. அப்படி இல்லைதாம்மா, மனுஷ குணம் மாறக்கூடியது. கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் யார் எப்படின்னு எனக்கு தெரியுமா? தான் உன்னோட மாமா கடை அப்படி தான் இருந்தான். இப்போ பாரு, என்னடா பாட்டி இப்படி சொல்கிறான்னு நினைக்காத. எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் தானே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாது. நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்காம வாழணும். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறது அதெல்லாம் தப்பு. ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் அவங்க பேசுகிறாங்க கோவப்படுறாங்கன்னா அது வேறு. சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க, குறை கொண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை இது பண்ணுறாங்கன்னா நீ கேட்கணும். சரி வள்ளியம்மா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, மற்றெல்லாம் நீயே பார்த்துக்குவேன். வீட்டில் பொறுமையாக அந்த பிள்ளை, பொறுப்பாக இருந்த பிள்ளை. காமாட்சி எதுக்கு கவலைப்படுற? பொம்பளை பிள்ளைய பிறந்தா கட்டி கொடுக்க தான் வேணும். ஆமாம் வள்ளியம்மா, இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. என் கூடயே இருப்பாள்ல, இவளுங்களாவது ஸ்கூலுக்கு போவாளுங்க, அங்கே போவாளுங்க, இங்கே போவாளுங்க. இது ஏன் பின்னாடியே அம்மா அம்மான்னு சுற்றினவள்.
இருக்கு. அண்ணி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நிச்சயதார்த்தம் தானே பண்ண வராங்க, கல்யாணமா முடிக்க போறாங்க. கல்யாணத்தப்ப கவலைப்படுங்க, இப்ப விடுங்க, சந்தோஷமா இருங்க, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு. ஆமாண்டே, கல்யாணம் நடக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப லட்டு மாதிரி மாப்பிள்ளை வந்திருக்காரு, சந்தோஷப்படாம மூஞ்சா பாரு மூஞ்சா. ஆமா நீ